ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் யுனாக்கு அங்கே வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக அங்கே வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பட் அவளுக்கு அந்த மேரேஜ் பிடிக்கவே இல்லை. வேமா எஸ்கேப் ஆகி அங்கேருந்து ஓடிட்டுருக்கா. அங்கே கார்ட்ஸ் எல்லாருமே பின்னாடியே வெட்டிட்டு போயிட்டுருக்கும்போது பார்த்தா அங்கே ஒரு ரூம் திறந்துருக்குமே. வேமா இவ அந்த ரூம்க்கு அங்கே போயிட்டு அங்கே வந்து ஃப்ளார் இருக்குது, அதை எடுத்து அங்கே பின்னாடி வச்சுட்டு நீ திரும்பினு வச்சுக்கோமே, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், இந்த கத்தி வச்சு குத்திடுவேன்னு சொன்னதும் அங்கே எது இருக்கிறது வேறு யாரும் கிடையாது, நம்மளோட ஹீரோ ஜியாங் தான். அவனுக்கு வந்து தெரிஞ்சுக்கிச்சு அது வந்துட்டு ஃப்ளார் தான் சொல்லிட்டு அவனுமே எதுவுமே தெரியாத மாதிரி இப்போ நான் என்ன பண்ணேன்னு சொன்னதும் இந்த துணியை கட்டிக்கோ கண் அப்படின்றத சொல்லும்போது அங்கே ஆளுங்க எல்லாமே வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் வேமா அப்படின்றத அவள் சொல்கிறா. என்ன வந்துட்டு நீ இப்போ என்கிட்ட வந்து ஏதாச்சும் அட்வான்டேஜ் இருக்க போதையான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ அங்கே இருக்க பசங்க எல்லாருமே ஐ திங்க் வந்துட்டு இதுக்கப்புறம் ரூமே இல்லை, இதுக்குள்ளே தான் உள்ளே போயிருக்கணும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அங்கே கண்ணு கையெல்லாமே கட்டிட்டு அவள் கீழே வந்துட்டு அங்கே மறைஞ்சிக்கிறா. ஏய் நீ என்னப்பா பண்ணிட்டுருக்க, என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு என்ன வந்துட்டு ஏதாச்சும் பண்ண போறியான்னு சொன்னதும் வாய மூடிட்டு பேசாமல் இருன்னு சொல்லும் போது அந்த கார்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. இவன் இப்படி நிலமையில இருக்கிறத பார்த்துட்டு என்ன உங்கள் இஷ்டத்துக்குள்ளே வந்துட்டுருக்கீங்க, இது என்னோட ப்ரைவேட் ரூம், மரியாதை வெளியே போங்கன்னு சொன்னதும் அவங்க எல்லாருமே சாரி சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோ அவங்க பக்கத்தில் வந்துட்டு என்ன நீ வந்துட்டு என்ன பண்ண போகிற என்ன அப்படின்ற சட்டங்க கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வேமாங்க இருந்து எஸ்கேப் ஆகிடலான்னு சொல்லிட்டாங்க போக பார்க்குறா. பட் அங்கே ஸ்லிப்பாக எங்கள் மேலவே விழுந்ததுமே இதான் உன்னோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது வாயை முடுன்னு சொல்லிட்டாங்க. ஃப்ளார் எடுத்து வாயில் வச்சுட்டு வேமா அவன் வந்துட்டு எஸ்கேப் ஆகும்போது ஹீரோங்க வந்துட்டு கையை பிடிச்சிட்டாங்க, கண்ணை வந்துட்டு கலட்டிடுறான். ஹீரோயின் ஃபேஸை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேமா அங்கே வந்துட்டு மூஞ்சை திருப்பிக்கிட்டதுமே நீ எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் உன் ஃபேஸை வந்துட்டு மறைச்சி வச்சுக்கோ, ஆனால் நீ என்கிட்ட இருந்து இதுக்கப்புறம் எஸ்கேப் ஆக முடியாதுன்னு சொன்னதும் அவளுக்கு செம்ம கடுப்பாயிட்டுருக்கு, என்ன இவன் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே திரும்ப அங்கே கார்ட்ஸ் எல்லாருமே உள்ளே வர மாதிரி அங்கே வந்து அவளுக்கு தோணுது. வேமா அவள் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறா. பார்த்தா அங்கே அவங்க அசிஸ்டன்ட் தான் வந்துட்டு பாஸ் உங்களுக்கு என்னாச்சுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ பார்த்தா எதுவுமே பேசலை. ஹீரோயினை பற்றி யோசிச்சுட்டே அவன் அங்கேருந்து போகிறான். ஹீரோயின் வேமா அவளோட வீட்டுக்கு தான் அங்கே வந்துட்டு எப்படியோ எஸ்கேப் ஆகி இங்கே உள்ளே போயிட்டுருக்கா. பார்த்தா அவங்க ஸ்டெப் மதரும் அவங்க அப்பாவுமே இருக்காங்க. நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே அங்கே அவர் ரொம்ப கோவமாயிட்டு நீ வந்து மேரேஜை விட்டுட்டு எதுக்காக இங்கே ஓடி வந்த அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே என்னோட அம்மாவை தான் கொலை பண்ணிட்டீங்க, நான் வந்துட்டு உங்களை பார்த்து பயப்படலாம் மாட்டேன்னு சொன்னதும் அந்த கோவமாயிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் இருந்தே நான் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டெப் மதரோட பேச்சை கேட்டு பயங்கரமாக திட்டிட்டு அவர் பாட்டு அங்கேருந்து போனதுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே இங்கே கஷ்டமாயிருது. நம்ம ஹீரோ பார்த்தா எப்போ பார்த்தாலுமே ஹீரோயினை பற்றியே தான் அங்கே வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ அந்த ஹோட்டலில் நம்ம ஹீரோயினோட சவுண்டு கேட்டதும் என்ன அவளோட சவுண்டு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தா உண்மையிலே நம்ம ஹீரோயின் தான் அங்கே வந்திருக்கா. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவன் வந்து மீட் பண்ணுறதுக்காக வேமா அந்த சைடில் போய் நின்றுக்கிறான். ஹீரோயின் வந்ததுமே என்ன அவ்வளோ அவசரமாக கடைசியில் என்னை பார்க்கவே வந்துட்டேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை கேட்டுட்டு அவளுக்கு ஷாக் ஆகிட்டு என்ன வந்து பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. மதையோட விலகீர் அப்படின்றத சொல்லிட்டு அவள் பின்னாடி போகிறா. என்ன வந்துட்டு நீ யோசிச்சுட்டு இருக்க எதுக்காக வந்துட்டு இப்போ நீ இங்கே வந்திருக்க அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டதுமே நீ ஃபஸ்ட்டு எங்கே வந்த, நான் வந்து கேட்டதுக்கு நீ ஆன்சரே பண்ணலையேன்னு சொன்னதும் அவள் எதுவுமே பேசாமல் வேமா அங்கே இருந்து போகிறா. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ரூமில் போயிட்டு அங்கே குளிச்சுட்டு அங்கே ரெடி ஆகிட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டுகிட்டே யோசிக்கிறா. அவன் வந்துட்டு அவ்வளோ மோசமான பர்சனாகவுமே இல்லையே அப்படின்றத சொல்லிட்டு பட் நம்ம ஹீரோயின் எதுக்காக அவனை பற்றி நான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்து நின்றுச்சுக்கான். இந்நேரத்தில் இங்கே எதுக்காக வந்து நின்றுட்டுருக்கேன்னு சொன்னதும் நைட் போல் ஒரு பையன் ஒரு பொண்ணோட ரூம் கோயில் எதுக்கு வந்து நிற்பான், உனக்கு அது கூட பிடிக்கலையா, சரி நான் போகிறேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நான் ஒன்று இங்கே போக சொல்லலேன்னு சொன்னதும் வேமாவை வந்து பக்கத்தில் பிடிச்சி க்ளோஸாக வந்ததுமே அவளுக்கு ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. பார்த்தாங்க சிசிடிவி கேமராலாமே இருக்குமே அவள் அதவே பார்த்துட்ருக்கா. எதுக்காக நீ அங்கே பார்க்குற, நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து பிடிச்ச எப்பாட்ட அங்கே கிஸ் பண்ணதுமே அங்கே ஹீரோயினுக்குமே வந்துட்டு அவன் கிஸ் கொடுக்குறதுல வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டு கண்ட்ரோல் இல்லாமல் அங்கே ஹக் பண்ணிக்கிறா. நம்ம ஹீரோ சரி நம்மளோட ரூமுக்கு வந்துட்டு போகலாமா, எதுக்காக வந்துட்டு இங்கேவே வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு வேமா அங்கே வந்துட்டு ரூமுக்குமே தூக்கிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கதவே அவன் வச்சக்கண்ணு வாங்காமல் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். சின்ன வயசுலேருந்தே நம்ம ஹீரோயின் அவனுக்கு தெரியும் போல் அங்கே அவனுக்கு அடிபட்டிருக்கும் போது ஹீரோயின் சாக்லேட்லாம் கொடுத்துருக்கா. ஸோ அதை பற்றி அவன் யோசிச்சுட்ருக்கான். ஹீரோயினுக்கு மேரேஜ் ஆக வேண்டிய அந்த லீவ் அந்த கதவை தட்டிட்டு வெளியே வான்சட்டு அங்கே பயங்கரமாக கத்தும் போது பார்த்தாங்க நம்ம ஹீரோயின் முழிச்சிடுறா. ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. லாஸ்ட் நைட் உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சான்னு சொன்னதுமே அதான் நீ எதுவும் பண்ணலையா அப்புறம் என்ன அப்படின்றத சொன்னதும் அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவன் கிஸ் பண்ண போனதுமே இதுக்கு நான் ரெடி இல்லைன்னு அவன் சொல்கிறா. சரி ஓகே லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குவோன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு எதுவுமே பண்ணலை போல். ஸோ இதை பற்றி தான் நம்ம ஹீரோயின் இப்போ சொன்னதோ அங்கே வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கிளம்பும்போது உனக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட நீ சொல்லு, நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான்.
உன்ட்ட என்னத்த போய் கேட்க போறேன்னு சொன்னது, உனக்கு யோசிக்க நான் வந்துட்டு சொல்லிக் குடுக்கவான்னு சொன்னதுமே, நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அங்க கோவப்பட்டு பிடிச்சு தள்ளினதுமே, அவனுக்கு அங்க ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டிருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின மீட் பண்றதுக்காக அவங்க அப்பா கூப்பிட்டுருக்காரு. அங்க போனா பார்த்தா, அங்க லீ தான் இருக்கான். "இங்க பாரு உன்ன யார் பார்க்க வந்திருக்கது? உன்னோட ஃபியான்சேன்னு சொன்னதும், நீ எதுக்காக இப்ப இங்க வந்திருக்க? ஆல்ரெடி நான் தான் வந்து என்கேஜ்மெண்ட் எல்லாத்தையுமே பிரேக்கப் பண்ணிட்டேன்ல. எனக்கு இப்ப எந்த ஒரு சவகாசமே கிடையாதுன்னு சொன்னதுமே, அங்க அத கேட்டுட்டு அங்க அவன் ரொம்ப கோவமாயிட்டு, "உன் இஷ்டத்துக்கு நான் வந்துட்டு அப்படிலாம் விட முடியுமா? நீ தான் என்னோட ஃபியான்சேன்னு சொன்னதும், அவங்க அப்பா உனக்கு வந்துட்டு ஃபுல் பர்மிஷன் இருக்கு. நான் வந்துட்டு உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குறேன். என் பொண்ணுட்ட நீ எவ்வளோ நேரம் வேணாலும் கூட்டிட்டு போய் பேசுன்னு சொன்னதும், அவன் நம்ம ஹீரோயின பிடிச்சு இழுத்துட்டு போயிட்டு, "என்ன வந்துட்டு கோவப்படுத்தாத. நான் உன்ன சும்மா மட்டும் விட மாட்டேன். நீ என்ன வந்து விடணும்னு நெனச்சேன்னா, நான் உன்ன சும்மா விட மாட்டேன்னு" சொல்லிட்டு அங்க மிரட்டிட்டு இருக்கான். "நீ என்ன பண்ணிருவ? உன்னோட இந்த மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன்னு" ஹீரோயின் அங்க கோவப்படும்போது, நம்ம ஹீரோ பார்த்தா அங்க பைக்ல வர்றான். வந்ததுமே அங்க நம்ம ஹீரோயின வந்து இவன் பக்கத்துல பிடிச்சு இழுத்துட்டு, "எங்க 2 பேத்துக்கு நடுவுல நீ வராத. உனக்கு இது தேவையில்லாத பிரச்சனைன்னு" சொன்னதும், ஹீரோ ரொம்ப கோவமாயிட்டு அவனை ஓங்கி ஒரு மிதி மிதிச்சு விட்டுறான். ஒரு பிடிக்காத பொண்ணை கட்டாயப்படுத்தி மேரேஜ் பண்ணுவியா? உனக்கெல்லாம் அசிங்கமா இல்லையா? அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அவள் பக்கத்தில் நீ நெருங்கி வரணும்னு பார்த்தேன்னு வச்சுக்கோமே, நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே இவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. நம்ம ஹீரோயின் அவன் அப்படியே ரைட் கொடுத்து அங்கே வந்துட்டு அங்கே போய் தூங்க வச்சுட்டு இருக்கான். அவன் மடியில் அப்படியே வந்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு படுத்துட்டு இருக்கும்போது, அப்போ அங்கே நம்ம ஹீரோ அவ்வளோவே அங்கே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரியே வீடு எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டேன், நீங்கள் போய் வந்துட்டு வீட்டுக்கு மேடமை கூட்டிகிட்டு போகலான்னு சொன்னதும், நம்ம ஹீரோயின் அவன் அங்கே தூக்கிட்டு கிளம்புனதுமே, எங்கே நீங்கள் என்ன கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு சொன்னதும், உன்னை நான் கிட்னாப் பண்ணிட்டு போகிறேன்னு அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுக்கு தான் அவன் கூட்டிகிட்டு போனதுமே ரொம்ப ஹாப்பிட்டு பேசிட்டு போயிட்டு இருந்தா. அப்போ அங்கே ஜெனின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஓடி வந்து அவனை வந்து ஹாப்பியாகிட்டு அங்கே கையை பிடிச்சிட்டு பேசினதுமே ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? வந்துட்டு என் கையை விடு, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் என் பக்கத்தில் நெருங்கி வராதன்னு, உனக்கு நான் புத்தி இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு வா வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனால், இவளும் பின்னாடியே அங்கே வந்துட்டு ஓடிட்டுருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோ கழுதை பிடிச்சி அவளை தள்ளி விட்டுட்டு, சொன்னால் உனக்கு நான் புரியாதா? பிடிக்காதவங்க பின்னாடி எதுக்காக அப்படி சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப கடுப்பாகி போயிடுது. நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்குள்ளே வந்துட்டு அப்படியே வந்து பார்த்துட்டு, சரி ஓகே அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு கேட்டதும், அந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ தூரத்துக்கு ஆவலாக இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் அப்படியே நெருங்கி அங்கே க்ளோஸாக வந்ததும், ஹீரோயின் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விலகி போங்கன்னு சொன்னதும், எதுக்காக அப்படி பயப்படுறேன்னு சொல்லிட்டு எங்கள் பேக்கில் கையை வச்சதுமே எதுவும் கிஸ் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு பயப்படுறா. பட் அவன் எங்கே வந்துட்டு பின்னாடி வந்து அந்த ஆஃப்ரான் தான் இருக்குது, அதை எடுத்துட்டு ஒன்றும் கவலைப்படாத போய் உட்காரு, நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அந்த லீயை போய் மீட் பண்ண போகிறா. அவன் நம்ம ஹீரோயினை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். எப்படின்னாலும் நீ வந்துட்டு எனக்கு சொந்தமாகி ஆகணும், இல்லைன்னா நான் சும்மா விட மாட்டேன், எதுவுமே வந்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு நல்லதாகவே நடக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப மிரட்டான். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப அங்கே வந்து டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ அவன் நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் உன்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எனக்கு சொந்தமாயிரும், அதுக்கப்புறம் உன் நிலைமையை பாருன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இதை பற்றி யோசிச்சுட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு என்னாச்சு ஏன் இவ்வளோ கவலைப்பட்டுட்டு இருக்கேன்னு சொன்னால், அங்கே நம்ம இன்னொரு ஃப்ரெண்ட் அவனோட நேம் வந்து ஜி. அவன் நம்ம ஹீரோயின்ட்ட ரொம்ப ஹாப்பிட்டு பேசிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ, நான் வந்துட்டு உன்னை எங்கெல்லாம் காணும்னு சொல்லிட்டு தேடிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கேன், நீ என்ன இங்கேயா இருக்க அப்படின்றத சொல்லிட்டு, நீ வா என் கூடன்னு சொன்னதுமே, இல்லை நான் அவன்கிட்ட பேசணும்னு சொன்னதும், நீ என் கூட கிளம்பி வரையா இல்லையான்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி அவன் அங்கேருந்து தூக்கிட்டு போனதுமே ஹீரோயின் கோவப்படுறா. நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்களே, என்னை பற்றி என்ன நினைப்பான், எதுக்காக நீங்கள் இப்படிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்றத சொன்னதுமே, அதை கேட்டுட்டு, ஓ மற்றவங்க நினைக்கிறத பற்றி கவலை இருக்கா, ஆனால் என்னை பற்றி உனக்கு கவலை இல்லையா, நான் வந்துட்டு கோவப்பட்டேன் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்லன்னு சொன்னதுமே, அவன் கிஸ் பண்ணதை பற்றி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, அதை என்ன ஒரு டைம் தான் நான் பண்ணோம், நீங்கள் அப்படிலாம் வந்துட்டு என்னை மிரட்ட முடியாது அப்படின்ற சைடு அவள் போகும்போது, அப்போ செகண்ட் டைம் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அவளை தூக்கி அங்கே உட்கார வச்சுட்டு கிஸ் பண்ண போனால், ஆனால் அங்கே அசிஸ்டன்ட் அங்கே வந்துட்டு கதவை தட்டிடுறாரு வர சொல்லி. ஸோ இவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அந்த திரும்ப அந்த லீ கால் பண்ணிவிட்டு, நான் சொன்ன மாதிரி அவன்கிட்ட இருந்து எல்லாமே வந்து எனக்கு எடுத்து கொடுக்கலன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ அங்கே வெளியே போன பிறகு இவ பார்த்தா அவனோட ஸ்டடி ரூமில் போய் வந்துட்டு ஏதோ தேடிட்டு இருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோ அவங்க உள்ளே வந்து லைட்டை போட்டுட்டு, இப்போ எதை நீ தேடிட்டு இருந்தேன்னு சொன்னதுமே, நான் வந்துட்டு ஒன்றும் தேடலை, நான் லேப்டாப்பில் வந்துட்டு பாஸ்வேர்டு தான் தேடினேன்னு சொன்னதும், அப்படியா உட்காரு, லேப்டாப்பில் பாஸ்வேர்டே இல்லைன்னு சொன்னதுமே அங்கே ரொம்ப அவளுக்கு நர்வஸ் ஆகி போயிடுது. உண்மையை சொல்லு என்ன தேடினேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே பார்த்தா ஹீரோயின் பதில் பேச முடியல. போஸ்ட் பண்ணி
அவன் காலையில இருந்த கோவத்தை ஃபுல்லாமே அங்கே கொட்டி தீக்கிற மாதிரி அங்கே பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு ஜாப் உன்ட்ட கேட்கணும்னு நினச்சேன், அதுக்காக தான் இங்கே வந்தேன்னு போய் சொல்கிறா திரும்பவுமே. அப்படியா, நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு என்னோட செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணலாம், ஒன்றும் நீ கவலைப்படாது அப்படின்ற சொல்லிட்டு, ஆனால் அதுக்கு முன்னாடி என்னை வந்து நீ இப்போ ஹாப்பியாக்கணுமேன்னு சொல்லும்போது அங்கே கன்னத்தில் போய் எங்கே கிஸ் பண்ணதுமே என்ன இவ்வளோதானா அப்படின்ற செட்டு நம்ம ஹீரோயின் அவன் கேட்குறான். வேறு என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிற, நான் வந்துட்டு வேறு இடத்துக்கு கூட ஜாப்க்கு போய்க்கிறேன்னு சொன்னதும் நீ என்ன விட்டுட்டு வேறு எங்கே போவேன்னு சொல்லிட்டு அங்கே போர்ஸ் பண்ணி நம்ம ஹீரோயினோட கழுத்தில் அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த கிஸ் வந்துட்டு ஒரு லவ் பைட் மாதிரி அங்கே மாறி போயிடுது. நாளைக்கு வந்துட்டு ஒழுங்கு ஆஃபீஸ்க்கு டயத்துக்கு வந்து சேரு அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு ஆஃபீஸ்க்கு அங்கே போனதுமே பார்த்தா அங்கே வந்து வைரம்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கா, ஃப்ளர்ட் பண்ணிட்டு. அந்த பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு போல. ஹீரோயின் அதை பார்த்து அங்கே சிரிக்கும் போது, அப்பாவே நீ வந்துட்டு எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே இப்படிலாம் வந்துட்டு நான் மயங்க போகிறது கிடையாது, இந்த மாதிரி ஃப்ளர்ட் பண்ணுறவங்கள கண்டால் எனக்கு பிடிக்காது, வந்துட்டு நீ கிளம்புன்னு சொன்னதுமே அந்த பொண்ணு அங்கே காஃபி வச்சுட்டு போயிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோ என்ன வந்துட்டு அவ்வளோ உனக்கு சிரிப்பு, உனக்கு வந்துட்டு வேற ஒரு பொண்ணு என் பக்கத்தில் வந்தால் கொஞ்சம் கூட கவலை இல்லையான்னு சொன்னதுமே எனக்கு என் கவலை இருக்க போதுன்னு சொன்னதும் நீ போய் சொல்லிருக்க, உண்மையிலே வந்துட்டு உனக்கு கவலை இருக்குது அப்படின்றத சொல்லும்போது அவள் ரொம்ப அமைதியாக இருக்கா. நீ இப்போ அமைதியாக இருக்கேன்னா அதுக்கு அர்த்தம் அதான்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே அங்கே ஓங்கி காலில் ஒரு மிதி மிதிச்சுட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீயா கற்பனை கண்டுச்சு கதைன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா. ஆஃபீஸ் முடிஞ்சு அங்கே போய் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப அங்கே ஃபீல் ஆகிட்டுருக்கு. இந்த லீவ் வேறு ஒரு பக்கம் பாடாப்படுத்துகிறானேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பர்சன் நம்ம ஹீரோயின்ட்ட நீ என்ன பேபி தனியாக இருக்கியா, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணவான்னு சொல்லிட்டு அங்கே தப்பான எண்ணத்தில் டச் பண்ணும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு அங்கே அவனை அடித்து அங்கே வந்துட்டு அசிஸ்டண்ட்டை பிடிச்சி இழுத்துட்டு போக சொல்லிட்டு ஹீரோயினை என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, எங்கெல்லாம் உன்னை தேடுறது, நீ கிளம்புன்னு சொன்னதும் நீ எதுக்காக என்ன தேடிட்டு இருக்க, நீ உன் வேலையை ஏதோ பார்த்துட்டு போன்னு சொன்னதும் ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அவன் வம்பு பண்ணி நம்ம ஹீரோயின் அங்கே வந்து இழுத்துட்டு போய் காருக்குள்ள உட்காருன்னு சொல்கிறான். அங்கே நம்ம ஹீரோவையுமே அவள் உள்ளே பிடிச்சி இழுத்துட்டு அங்கே போஸ்ட் பண்ணி அவள் பாட்டு அங்கே வந்து கிஸ் பண்ணதுமே ரொம்ப வந்துட்டு ஷாக்காகி போயிடுறான் ஹீரோ. நீ என்ன பண்ணிட்டுருக்க, குடிப்போதையில் ஏதாச்சும் வந்து வேலை பண்ணிட்டுருக்க, அதை எங்கள் மேலே கையெடு அப்படின்றத சொன்னதும் என்னை வந்துட்டு ப்ளீஸ் என்னை ஸ்டாப் பண்ணாதன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு அங்கே வந்துட்டு போஸ்ட் பண்ணி கிஸ் பண்ணதுமே இவனுமே பதிலுக்கு அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். பிறகுமே ஸ்டாப் பண்ணிட்டு நீ இப்போ பண்ணிட்டு இருக்கிறது ரொம்பவே தப்பு, அதுக்கப்புறம் நீ ரொம்பவே இதை நினச்சி ஃபீல் பண்ண போகிறேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு ஃபீல்லாம் பண்ண மாட்டேன், நீ சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப அவனை அங்கே கிஸ் பண்ணது ஹீரோவுமே அங்கே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல அவனாலுமே அவன் வந்து கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து அங்கே வந்து பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா அவள் வந்துட்டு ஓகே நான் வேலை முடிஞ்சிருச்சு கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே உள்ளே வந்ததுமே பாருப்பா யார் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோட்ட எதுக்காக நீங்கள் வந்திருக்க, என்ன வேலை, என்கிட்ட வந்துட்டு டைம்லாம் இல்லை வேமா சொல்லுன்னு சொல்லும்போது என்ன அதுக்குள்ளே வந்துட்டு என்கிட்ட இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நேற்று நைட் வந்து 2 பேரும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணதெல்லாம் நீ வந்துட்டு என்ன ஞாபகம் வச்சிருக்கே இல்லையான்னு சொன்னதும் அப்படியா எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையேன்னு சொல்லிட்டு அங்கே போனதுமே என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் பின்னாடியே போகிறான். அங்கே வந்துட்டு ஸ்டாப் பண்ண அங்கே ட்ரை பண்ணுறான். உனக்கு ஞாபகம் இல்லைன்னா நான் திரும்ப ஞாபகப்படுத்துவான்னு சொன்னதும் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, நான் ஆல்ரெடி வந்துட்டு அங்கே தண்ணியை போட்டிருந்த வாசி ஏதோ வந்து தப்பாக நடந்துருச்சு, அதை நீ வந்துட்டு பெருசு பண்ணுவியான்னு சொன்னதும் என்னது பெருசு பண்ணுவியா, நீ வந்துட்டு எனக்கு வந்து இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறணும், என்ன நீ போஸ்ட் பண்ணி என்ன தான் நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னதும் இப்போ உனக்கு என்ன வேணும், நான் இப்போ என்ன பண்ணணும்னு நீ ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டுங்க கேட்டதுமே இன்னும் பெருசாலாம் இல்லைப்பா ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு டின்னர் சாப்பிட்ணும் அவ்வளோதான், என் கூட சேர்ந்து வரையான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அவனோட சேர்ந்து அங்கே சாப்பிட்றதுக்காக அவள் போயிருக்கா. அப்போ அங்கே சாப்பாடு எல்லாமே வந்ததுமே இந்த சாப்பாடு உனக்காக தான் சாப்பிடு, உனக்கு நைட்டுக்கு அப்புறம் வந்துட்டு ரொம்ப எனர்ஜி தேவைப்படலன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் கோவமாயிட்டு வேமா எந்திரிச்சதுமே அங்கே சாரி கேட்குறேன்னு சொல்லிட்டு வாயில் போட்டுக்கிறான். நான் வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேச மாட்டேன் தயவு செஞ்சு உட்காருன்னு சொன்னதுமே அவங்க உட்காந்துட்ருக்கா. நீ எதுவும் கவலைப்படாத, நீ வந்து என்ன ப்ராப்ளமில் மாட்டியிருக்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அந்த லீக் வந்து எதிரான எல்லா எவிடன்ஸுமே நான் கலெக்ட் பண்ணிட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு எப்படி நீ இதை பண்ணேன்னு சொன்னதுமே எல்லாமே உனக்காக தான் சொன்னதும் அவங்க ரொம்பவே ஹாப்பியாகிட்டேக்கா. சரி ஓகே இதுக்கு பதிலாக நீ எனக்கு என்ன கொடுக்க போகிறேன்னு சொன்னபோது அவன் சாப்பாட்டில் வந்து ஒரு பீஸ் எடுத்து அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு நீ இப்போ பண்ணுற பார்த்தியா இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே நீ வந்துட்டு பெரிய ஆக்ஷன் ஆகலாம் அப்படின்றத அவள் சொல்லிட்டேக்கா. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோயினுக்குமே அவனுங்க பிடிக்க ஆரம்பிச்சிருது. 2 பேரும் ஹாப்பியாகிட்டு அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட் அதை பார்த்துட்டு என்னப்பா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவள் சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. நைட் அங்கே ரூம்க்கு வந்ததுமே நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு எனக்காக நீ வந்துட்டு அவனோட ப்ராப்ளத்துலேருந்து சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வந்துட்டு எல்லாமே ஐடியா கொடுத்துருக்க, ரொம்பவே தேங்க்யூ, நான் வந்துட்டு உன்னை எப்படி ஹாப்பியாக வச்சுக்கிறேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு எப்படி ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு ஹக் பண்ணிக்கிறான். நீ வந்துட்டு பேசாமல் அமைதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவனை ரொம்பவே சந்தோஷமாக அங்கே கிஸ் பண்ணிவிட்டு அவன் கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறான்.
இந்த லீயை பார்த்தா அங்கே ரொம்பவே ஆஃபீஸில் ஹாப்பி ஆகிட்டுருக்கான். ஃபைனலாக இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எனக்கு சொந்தமாக போகுது, எல்லாமே வந்துட்டு என் கைக்குள்ளே வந்துடும், நான் தான் வந்துட்டு இங்கே ஒரு ராஜா மாதிரி இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஜால்ராக்களையுமே வச்சு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு அவனுக்கு எதிரான எல்லா எவிடன்ஸுமே கொண்டு வந்துடுறாங்க. என்ன இங்கே வந்திருக்கீங்க, என்கிட்ட சாரி கேட்டுட்டு ஏதாச்சும் பிச்சை வாங்கலான்னு வந்திருக்கீங்களான்னு சொன்னதும் கொஞ்ச நேரம் பேசாமல் இரு, யார் வந்துட்டு பிச்சை எடுக்க போகிறாங்கன்னு இப்போ தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு எதிரான எல்லா எவிடன்ஸுமே கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து மூஞ்சில் போட்டுறாங்க. பார்த்தா இவன் ஏகப்பட்ட வேற சீட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே எதிரான எல்லா எவிடன்ஸுமே கொண்டு வந்து கொடுத்ததுமே இதில் பார்த்தா இவனால் வந்துட்டு எதுவுமே முடியாமல் போயிடுது, இவன் கையை விட்டு எல்லாமே போயிடுது, யாருமே வந்துட்டு இவனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் ரொம்பவே வந்துட்டு அவன் தலையில் இடி விழுந்த மாதிரி போயிடுது. நம்ம ஹீரோயின் இப்போ பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்யூன்னு சொன்னதுமே அவன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு நீ வந்துட்டு எனக்கு என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நைட்டு உன் கூட தான் நான் ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்றத சொன்னதும் நீ கொடுத்த வாக்க மறந்துட மாட்டேங்கலன்னு சொன்னதும் கண்டிப்பாக இல்லை அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா என் பாட்டு அங்கே அவட்ட அங்கே வீடியோ காலில் பேசிட்டு எங்கள் ரூம்குள்ளே வந்துடுறான். பொக்கேலாம் எடுத்துகிட்டு என்னப்பா இவ்வளோ ஸ்பீடாக நீ அப்படின்றத சொன்னதும் அப்புறம் நான் நீ இவ்வளோ பெரிய ஆஃபர் கொடுத்துருக்க, நான் எப்படி சும்மா அங்கே இருக்க முடியும், அதனால தான் உன்னை நான் உடனே மீட் பண்ணுறதுக்காக வந்துட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு 2 பேருமே ஹாப்பியாக அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அங்கே நைட்டை ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணவுமே ஆரம்பிச்சிடுறாங்க. மார்னிங் நம்ம ஹீரோ அங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா நம்ம ஹீரோயின் கால் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொன்னதும் அவன் விழுந்தடிச்சு அங்கே வேமா வர்றான். ஹீரோயின்ட்ட என்னாச்சு உனக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் ஹாஸ்பிட்டல்லாம் போகலன்னு சொன்னதும் அப்போ நீ என்கிட்ட பொய்யா சொன்னேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நீ உண்மையிலே பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க தெரியுமா அப்படின்ற செட் அவ பேசுகிறா. நீ இதை பேச தான் என்னை வர சொன்னியா, என்ன விஷயம்னு சொல்ல மாட்டியான்னு சொல்லிட்டு எங்கள் கையை பிடிச்சி அங்கே கடிச்சு வச்சுடுறான். நீ இப்போ ஏதாச்சும் சொல்கிறியா இல்லை நான் இன்னுமே உன்கிட்ட இதே மாதிரி நிறைய வேலை பண்ணணுமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அப்பாவாக போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அங்கே போய் ஹக் பண்ணிக்கிட்டதுமே அவன் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு என்ன சொல்லிட்டு இருக்க இதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு அவளை அப்படியே அங்கே தூக்கிட்டு சுற்ற ஆரம்பிச்சிடுறான். ரொம்பவே ஹாப்பியாக இப்படி இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவி முடிஞ்சிருச்சு. பட் என்னடா ரொம்ப ஷார்ட்டாக இருக்குன்னு பார்க்காதீங்க, ஏகப்பட்ட காப்பிரைட் ப்ராப்ளம்ஸ், அதனால் நிறைய சீன்ஸை விட்டுட்டு ரொம்ப சிம்பிளாக தான் இந்த ட்ராமாவை சொல்லியிருக்கேன். இது இம்பார்ட்டனோ அதை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.